ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இந்த கதையிலையும் ஒருத்தருக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. வாங்க என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் இருக்கார். அவர் வெளியில் போயிட்டு வரும்போதெல்லாம் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வர்றதை வழக்கமாக வச்சுட்டு இருந்தார். அதை ஃபுல்லாக தனியாக ருசிச்சு சாப்பிட்ணுங்கிறது அவருடைய ஆசை. ஆனால் அவர் வீட்டில் ஒரு வேலைக்காரர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால தினமும் அவருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு இவர் சாப்பிடுவார். திடீர்னு அவருக்கு ஒரு நாள் ஒரு எண்ணம் வருது. இந்த வேலைக்காரனை ஏமாற்றி நம்ம வாங்கிட்டு வர்றதை ஒரு நாளாவது ஃபுல்லாக ரசித்து நம்மளே சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மறுநாளே கட்டியான தயிர் ஒன்றை வாங்கிட்டு வராரு. ஒரு டம்ளர்ல சாப்பிட்றதுக்காக அதை எடுத்து வைக்கிறாரு. இதை பார்த்த வேலைக்காரர், என்னதியா டம்ளர்ல என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, சுண்ணாம்பு. இதை கண்டா எடுத்து குடிச்சிடாத, வயிறு வலிச்சு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் வேலைக்காரருக்கு புரிஞ்சு போச்சு அது தயிர்னு. ஆனால் ஏன் முதலாளி நம்மளை ஏமாற்றணும்? முதலாளிக்கு நம்ம பாடம் புகுட்டியே ஆகணும்னு நினைச்சவர், ஐயா நான் வெத்தலை போட போறேன், கொஞ்சம் சுண்ணாம்பு தாங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. நீ நான் சொன்ன வேலையை முடிச்சுட்டு வா, அடுத்து பார்க்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிடறாரு அந்த முதலாளி. வேலைக்காரர் தொடங்கும் போது ஒரு கண்ணாடி பொருளை உடைச்சிடுறாரு. கோபமான முதலாளி, பார்த்து வேலை செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி அடிச்சிடுறாரு. உடனே வேலைக்காரர் பயங்கரமாக கத்தி அழ ஆரம்பிக்கிறாரு. இதுவரை என்னை யாருமே அடித்ததே இல்லை, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக கிச்சனுக்குள்ளே ஓடி போய் அந்த சுண்ணாம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த டம்ளரில் இருக்கிற தயிரை குடிச்சிடுறாரு. முதலாளிக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. செஞ்ச தவறை நினச்சி வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன வாங்கினாலும் வேலைக்காரருக்கு சந்தோஷமாக கொடுத்து தானும் சாப்பிட ஆரம்பிக்கிறார். நம்மளுடைய உணவை பகிர்ந்து சாப்பிட பழகுவோம். நன்றி, வணக்கம்.